ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பா. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்ப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். இந்த நேரத்தில் நீங்கள் இந்த வேலை விஷயமா இல்லை குடும்பக்காரி விஷயமா இல்லை ஏதாவது ஒரு பிஸ்னஸ் விஷயமா நீங்கள் புறப்பட்டு போயிட்டுருக்கலாம். பலவிதமான வேலையில் நீங்கள் மனசு செலுத்தியிருக்கலாம். கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தை புறப்பட்டு வருகிறது. அது வேதத்தில் வாசிக்கும்போது மத்திய 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தில் ஒரு நல்ல வார்த்தையை ஏசப்பா உங்களுக்கு தந்திருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா, அற்ப விசுவாசிகளே ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. காற்றையும் கடலையும் அதட்டினார். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், காற்றும் கடலும் அமைதியானது. அன்பா நேயர்களே, இந்த நேரத்தில் உங்களுக்கு எதிராக இருக்கிற புயல், உங்களுக்கு வர எதிர்ப்பு, உங்களுக்கு வர சூறாவளி, உங்களுக்கு எதிராக வருகிற எல்லா தீமையான காரியமும் அமைதியாகும்படி ஆண்டவர் அற்புதம் செய்ய வல்லவர். அவர் எழுந்து காற்றை இறையாதே, கடலை அமைதியாயிரு. எனக்கு அன்பானவர்களே, எவ்வளோ அருமையான வார்த்தை பாருங்கள். காற்று சீறி வருது, கடல் பொங்கி வருது. யாரால் காற்றையும் கடலை அதட்ட முடியும்? படிப்பாளினாலேயோ விஞ்ஞானியாலேயோ அறிவாளினாலேயோ பெரிய புத்திசாலியாலேயோ முடியாது, எல்லாம் பலசாலியால் முடியாது. ஆனால் ஆண்டவரோட ஒரு வார்த்தை காற்றை அமைதிப்படுத்துது. காற்றும் கடலும் அமைதியாகிடுச்சு பாருங்கள். காற்றும் கடலும் அடங்கிடுச்சு பாருங்கள். இன்றைக்கி அடங்காத காரியம் நிறைய இருக்குதா? உங்கள் பிள்ளை அடங்க மாட்டேங்கிறாங்களா? உங்கள் மனைவி அடங்க மாட்டேங்கிறாங்களா? உங்கள் கணவர் அடங்க மாட்டேங்கிறாரா? இல்லை எதிர் வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிரச்சனை, அடங்காத பிரச்சனையாக உங்களுக்கு முன்னால் வருதா? இல்லை காற்று உண்மையாகவே இந்த மாதிரி காற்றும் கடலும் புயலும் எதிராக வருதா? கவலைப்படாதீங்க. ஆண்டவர் இப்பொழுது அதை பார்த்து சொல்கிறாரு, நீ காற்றை இறையாதே, நீ கடலை அமைதியாரு. அப்படி சொன்ன ஆண்டவர் இன்றைக்கி உங்களுக்கும் அது சொல்கிறார். என் வாழ்க்கையில் நான் தலை எத்தனையோ முறை பார்த்துருக்கிறேன். ஊழிய பாதையில் கடந்து போகிற நேரத்தில் எத்தனையோ சூழ்நிலை எனக்கு எதிராக வந்தபோது ஆண்டவர் உடனே அதை அமைதிப்படுத்தியிருக்கிறார். அது உடனே அதை சரிப்படுத்திக்கிறார். நாங்கள் சின்ன ஒரு ஜெபம் பண்ணுவோம், அவ்வளோதான். அடுத்த நிமிஷம் பார்த்திங்கன்னா கர்த்தர் அமைதியாக்கியிருக்கார். இன்றைக்கி அதே போல் நம்ம ஜெபம் பண்ணுவோம். உங்களுக்கு எதிராக வர்ற எல்லா பிரச்சனைகளையும் சாமி அமைதிப்படுத்திடுவார். எல்லா பிரச்சனையும், எந்த எதிர்ப்பாக இருந்தாலும் சரி, எந்த எதிர்ப்பு, எந்த போராட்டம், எந்த புயல் வீசினாலும் ஆண்டவர் அமைதிப்படுத்துவார். அம்மா கவலைப்படாதீங்க, ஐயா கலங்காதீங்க. நம்ம ஆண்டவர் பெரியவர். நம்ம ஆண்டவர் பெரிய, காற்றை விட பெரியவர், கடலை விட பெரியவர். அவர் உங்களுக்காக இந்த வார்த்தையை இன்றைக்கி சொல்கிறாரு, நீ அமைதியாயிரும். கணவனை பார்த்து நீ அமைதியாரு, மனைவியை பார்த்து நீ அமைதியாயிரு, அதிகாரியை பார்த்து அமைதியாரு. ஆண்டவர் சொல்கிறாருமா, ஐயா சொல்கிறாரு, எல்லாம் அமைதியாகும், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. நிச்சயமல்லாமா? நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான வேலைக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அருமையான உடைய மகனுக்காக மகளுக்காக ஜெபிக்கிற ஆண்டவரே, அவர்கள் சோர்ந்து போயிருக்காங்கப்பா. ஏன் இப்படி நமக்கு எதிர்ப்பு வருது? ஏன் இப்படி எனக்கு பிரச்சனை? காற்றும் கடலும் அன்றைக்கி எதிராக வந்தது போல் இன்றைக்கி எல்லாம் எதிராக வர்றாங்களே, எனக்கு எதிராக இருக்கிற காரியத்தை அடக்க முடியலையே, நான் என்ன செய்கிறதுன்னு சொல்லி கவலைப்படுறாங்கப்பா. ஆண்டவர் அற்புதம் செய்யுங்கப்பா. அந்த காற்றும் கடலும் அடங்கினது போல் அவங்களுக்கு எதிராக வர பிரச்சனை அடங்கி போகும்படி ஜெபிக்கிற ஆண்டவரே. கர்த்தாவே, இந்த குடும்பத்தில் அமைதி உண்டாகட்டும், வேலை செய்யும் இடத்தில் அமைதி உண்டாகட்டும், அந்த தெருவில் அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே. அவங்க ஊழியம் செய்கிற பகுதியில் அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே. எல்லா எதிர்ப்புகளும் மறையட்டும் சாமி. எப்படி காற்றும் கடல் அமைதியாகி ஆண்டவரே பிரச்சனை இல்லாத ஒரு இடமா மாறிச்சோ, அதே போல் அவங்க குடும்பத்தில் பிரச்சனை இல்லாமல் மாறட்டும். அவங்க வேலை செய்யும் இடத்துல பிரச்சனை இல்லாமல் ஆகட்டும் ஆண்டவரே. அவங்க வியாபாரத்தில், அவங்க ஊழிய பாதையில் பிரச்சனை இல்லாமல் அமைதி உண்டாகட்டும் சாமி. அமைதி உண்டாகட்டும் ஆண்டவர், அமைதி உண்டாகட்டும் ஆண்டவரே. நீ செஞ்ச கிருபைக்காக ஸ்தோத்திரம், அமைதியை கொடுத்த தயவுக்காக ஸ்தோத்திரம் ராஜா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாம ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நேயர்களே, கவலைப்படாதீங்க. ஆண்டவர் உங்களுக்காக யாவை செய்து முடிக்கிற தேவன். அவருடைய ஒரே ஒரு வார்த்தை எல்லா சூழ்நிலைகளையும் அமைதிப்படுத்தி விட்டது. சந்தோஷமா இருங்க. மீண்டும் நாளைக்கு சந்திக்கும். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம்.